பார்க்கிறோம். அதே மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துஆ செஞ்சாங்க. என்ன செஞ்சாங்க? இறைவா, நான் சிலைகள் வணங்குவதை விட்டும் என்னையும் என் பிள்ளைகளையும் காப்பாற்றுவாக. ஒஜ்னுபுனி ஓ பனிய அந்நாபுதல் அஸ்னாம், சிலைகள் வணக்கத்தை விட்டு என்னை காப்பாற்றுவாயான்னு சொன்னாரு. அதுக்கு ஒரு விளக்கம் சொல்றாரு. யாரு? அறிவு கடல் இருக்கிறார்ல, அறிவு கடலாம் கஸாலி, அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, அனாபிஹா ஹாதைனில் ஹஜரைனி அஸ்ஸஹப வல் ஃபில்லா, இந்த சிலைகள் வணங்கக்கூடாது என்பதுடைய கருத்து என்னன்னு கேட்டா, தங்க வெள்ளியில் ஆசைப்படாதுன்னு அர்த்தமா. சிலைகள் வணங்காதுன்னா மக்களுக்கு என்னங்க வழங்க? சிலை வணங்கக்கூடாது வழங்கும். சிலை வணங்கக்கூடாதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு? சிலை வணங்கக்கூடாதுன்னா இந்த தங்கம்ங்கிற கல்லு, வெள்ளிங்கிற கல் இருக்கு பாருங்க, ரெண்டு ஹஜரம், இந்த ரெண்டு கல்லையும் என்ன செய்யாதீங்க, நீங்க விரும்பாதீங்க, உலக பற்று இல்லாம இருங்க. குர்ஆனுக்கு விளக்கம் சொல்றாங்க. வஜ்னுபுனி பனிய அந்நாபுதல் அஸ்னாம் மேலோட்டமா மக்கள் படித்தால் சிலை வணங்கக்கூடாதுன்னு வழங்குவாங்க. இந்த அறிவுக்கடல் சொன்னதை படிச்சாருன்னு வைங்க, ஓஹோ தங்க வெள்ளி ஆசைப்படக்கூடாது, சிலை வணங்கலாமோ, அது சொல்லலையா அப்படின்னு என்ன செய்வார மத்தவங்க எல்லாம். அப்ப குர்ஆன் ஆயத்தை எவ்வளவு எடக்கு முடக்க விளையாண்டு இருக்காங்கன்னு பாருங்க. இவங்க எல்லாம் என்னது? இவங்க எல்லாம் முஃபஸ்ஸிரீன்கள், குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள், இவங்க எல்லாம் இமாம்கள். இவங்களுடைய விளக்கத்தை கொண்டுதான் நம்ம எதை வழங்க போறோம்? குர்ஆனை வழங்க போறோம். இதை நீங்க விளங்கிக் கொள்ள வேண்டும்.